அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆலினால் மேக்கர்ஸ் சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறது ஆனியன் சமோசா. ஆனியன் சமோசாவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்ட்டு பார்ப்போம். மைதா மாவு 1 கப் எடுத்திருக்கேன். கோதுமை மாவு 1 கப். பெரிய வெங்காயம் 2 எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். 5 பூண்டு பல் எடுத்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும். 1 துண்டு இஞ்சியும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். அது மாதிரி 1 பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்புத்தூள் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கணும். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு சால்ட் எடுத்துக்கணும். இப்போ ஆனியன் சமோசா எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற கோதுமை மாவை இந்த பவுலில் சேர்த்துப்போம். அடுத்தது மைதா மாவு 1 கப், அதையும் சேர்த்துப்போம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துப்போம். இப்போ நல்லா பிசைஞ்சிட்டு ஆயில் போட்டு அப்ளை பண்ணியிருக்கேன் காயாமல் இருக்கிறதுக்காக. ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறிட்டோம். இப்போ 1/2 அன் ஹவர் நல்லா ஊறி இருக்குது. இதை வந்து ரவுண்டாக பால் மாதிரி நம்ம உருட்டிப்போம். இப்போ எல்லாமே உருட்டிட்டேன். அடுத்தது சப்பாத்தி மாதிரி நம்ம இப்போ தேய்ச்சி எடுத்துப்போம். இப்போ ஒரு சப்பாத்தி கல் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக மாவு, கோதுமை மாவு தான் நான் தூவுறேன். தூவிட்டு சப்பாத்தி மாதிரி நம்ம அப்படியே தேய்ச்சி எடுத்துப்போம். இது வந்து சப்பாத்தியை விடவும் நம்ம வந்து ரொம்ப மெல்லிஸாக தான் நம்ம தேய்ச்சிக்கணும். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். அதில் நான் வந்து 5 பீஸ் போட்டிருக்கேன் சப்பாத்தி. அதை வந்து ஒவ்வொன்றா நான் போட்டு லைட்டாக போட்டு இது பண்ணி எடுக்கணும். எடுத்துக்கிறேன். அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் தான் போட்டிருந்தேன். போட்டு இது பண்ணி அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ சப்பாத்தி போட்டு எடுத்திருக்கேன். இதை வந்து நான் 3 டைப்பில் உங்களுக்கு சமோசா செஞ்சு காமிக்கிறேன். இப்போ ஒரு சப்பாத்தி எடுத்திருக்கேன். இதை வந்து சென்டரில் கட் பண்ணிவிட்டு 2ஆக நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ பாதி இது எடுத்திருக்கேன். அது வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு அடுத்தது இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கணும். ஃபோல்டு பண்ணி இந்த இடத்த வந்து மைதா மாவு நான் இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன். அதை எடுத்து இதில் கம் மாதிரி ஒட்டிடணும். ஒட்டி இந்த மாதிரி பண்ணிக்கணும். உள்ள ஸ்டஃபிங் நம்ம தயார் பண்ணதை வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை சுற்றிலும் நம்ம அப்படியே ஒட்டணும். ஒட்டிட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட வேண்டியதான். அடுத்தது இன்னொரு டைப் காமிக்கிறேன். இதை வந்து ஃபஸ்ட்டு 2 ஆஃபாக கட் பண்ணிக்கணும். அடுத்தது இதையும் வந்து பாதியாக கட் பண்ணிக்கணும். இப்போ இதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணி இதில் ஹோல் இல்லாத மாதிரி பண்ணிவிட்டு இதை நல்லா ஒட்டிடணும். நல்லா ஒட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்தையும் நம்ம ஸ்டஃபிங் வச்சுட்டு இதை இந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட வேண்டியதுதான். ஷேப்பு நல்லா கரெக்டாக நல்லா வந்திருக்கும். இப்போ அடுத்தது சப்பாத்தி வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் நான் வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ இதில் சென்டரில் நம்ம வந்து கட் பண்ணி அப்படியே 2ஐயும் டிவைட் பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இதை செகண்ட் 2 ஸ்டெப்பு தான், 2 ஸ்டெப் வச்சுட்டு இதை எடுத்துக்கணும். இந்த இடத்துல நம்ம வந்து கம் வச்சு ஒட்டிடலாம்.
கம் வச்சு ஒட்டிட்டு அதே மாதிரி ஸ்டஃபிங் வச்சுட்டு இந்த இடத்துல நம்ம கம் வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ண வேண்டியது. ஹோல்லாம் இல்லாத மாதிரி அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுறோம். ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம்னா அந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக கிடச்சிடும். இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். அதுக்கு மேலே நம்ம ஆயில் ஊற்ற வேண்டாம், 2 ஸ்பூன் போதும். இப்போ எண்ணெய் காஞ்சிருக்கு. இப்போ இந்த பிளேட்டில் உள்ளது எல்லாத்தையும் அதில் போட்டுக்கலாம். அடுத்தது இந்த பிளேட்டில் உள்ளது எல்லாத்தையும் அதில் போட்டுக்கலாம். பச்சை மிளகாவை நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெயில் வதக்கினா தான் அது காரம் கம்மியாக இருக்கும். அதுக்காக நல்லா வதக்கிடணும். அடுத்தது பெரிய வெங்காயத்தை இதோடு சேர்த்துப்போம். அடுத்தது கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்தது மிளகாத்தூள். நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுருக்கிறதையும் சேர்த்துப்போம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இறக்கிக்கலாம். இப்போது நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃபிங்கை இதில் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ வச்சாச்சு. இப்போ நம்ம இந்த மைதா மாவு அந்த க்ளூ இருக்குது அதை வந்து வச்சு நம்ம வந்து இப்போது கவர் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் நாம் வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கிற சமோசா எல்லாத்தையும் இப்போ பொரிச்சு எடுத்துப்போம். இப்போ நல்லா பொரிஞ்சிருக்கு. நாம் இப்போ இதை எடுத்துப்போம். இப்போ அருமையான ஆனியன் சமோசா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதோட ஷேப்பு அப்புறம் செய்யக்கூடிய மாவு ரெண்டுமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் லிங்க் தரேன், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். எப்படி இருக்குன்ட்டு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் இன் ஆல் மேக்கர்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.